ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போல் ஒரு கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நல்ல மாய்ஸ்டாக ஸ்பாஞ்சியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு பவுலில் 10 கிராம் பட்டர் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம முட்டை சேர்க்கல, அதுக்கு பதிலாக அரை கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் இந்த கேக்குக்கு நல்ல ஒரு மாய்ஸ்டான டெக்ஸ்சர் கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 கப்பு மைதா சேர்த்துக்கலாம். அரை கப்பு சர்க்கரையை அரைச்சி சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 2 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். பேட்டரோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கேக்கோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. 2 பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்க்குறோம். இதில் பிஸ்தா எசன்ஸ் சேர்க்குறோம். நல்லா கலந்து விட்டுறலாம். கேக்கு நம்மளுக்கு ரோஸ் மில்க் அண்ட் பிஸ்தா ஃப்ளேவரில் வரும். கேக் மோல்டில் எண்ணெய் தடவி ஃப்ளோர் டஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். முதல்ல பிங்க் பேட்டர் சேர்த்துருக்கோம், அடுத்தது க்ரீன். இதே போல் எல்லா மாவையும் கேக் மோல்டில் சேர்த்துக்கலாம். கேக் பேக்காகி வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓவனை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 160 டிகிரி செல்சியஸ் 40 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. சூப்பரான ரோஸ் மில்க் அண்ட் பிஸ்தா ஃப்ளேவர் கேக்கு ரெடி ஆகிருக்கு. இதை கட் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கிங் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.